இது என்னன்னா, இது வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் தான். ஏன்னா இது பிரேக் அவுட் ஆகி வந்துட்டு இருக்குல்ல. இப்ப பிரேக் ஆனதுக்கு இது ஒரு கரெக்ஷன் மாரி இங்க வந்துட்டு, இங்க இருந்து என்ன ஆகலாம் மார்க்கெட் மறுபடியும் கீழ வரதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்ப இன்னைக்கு ஃபெட் நியூஸ் படி 2 சினாரியோ எதிர்பார்க்கலாம். ஒண்ணு வந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், ஃபர்ஸ்ட் சினாரியோ இங்க இருந்து பிரேக் ஆகி திருப்பி இந்த 5080 அந்த ரேஞ்சோ இல்ல 5100 வரைக்கும் இருக்கிற ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து என்ன ஆகலாம் மார்க்கெட் கீழே வரலாம். ஸோ அதை நம்ம 2 சினாரியோ மாதிரி போடுவோம். ஸோ இங்க இருந்து 5100 ரேஞ்சு வந்துட்டு அங்க இருந்து திருப்பி மார்க்கெட் என்ன ஆகலாம் 4800 இதுதான் ரேஞ்சு. இல்லையா செகண்ட் சினாரியோ 5000 இது போகாமையே இங்க இருந்தே மார்க்கெட் என்ன ஆயிடலாம், ஸ்ட்ரைட்டாகவும் மார்க்கெட் உடைச்சு நமக்கு திருப்பி 4800. ஏன்னா அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்க இருக்குன்னா, நமக்கு நெக்ஸ்ட் மேஜர் லெவல் ஆஃப் சப்போர்ட் அந்த 4800 ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த சினாரியோ வந்து இப்போதைக்கு நடக்கக்கூடிய சினாரியோ. ஐ மீன் இன்னைக்கு நாளைக்கு இந்த வாரத்துக்குள்ள ஒரு ஃப்ரைடேக்குள்ள ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சுன்னா இங்க இருந்து 5100 போயிட்டு அங்க இருந்து என்ன ஆகலாம் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இது வந்து 5100 வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதை ஹிட் பண்ணிட்டு அங்க இருந்து திருப்பி 4800. இல்ல மார்க்கெட் இன்னைக்கு அதை மேலேயும் உடைக்க முடியல, கீழே பிரேக் ஆயிடுச்சு, நமக்கு அந்த 4980 ரேஞ்ச் வந்து S1 இருக்கு. ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா மார்க்கெட் எங்க வந்துடலாம் 4800க்கு வரதுக்கான பாசிபிலிட்டி. இது வந்து சின்ன டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்த அனாலிசிஸ்.